உலகத்தில் இன்றளவும் அமைதி, அன்பு, காதல், மனிதம் இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பெண்கள்ங்கிறத ஒவ்வொரு ஆணவத்துக்கும் ஆண்கள் செய்கிற தப்பையும் அவங்களோட முட்டாள்தனத்தையும் தேடி பிடிச்சு செய்கிறது பெண்ணியம் கிடையாது. பெண்ணியம் அப்படின்னா என்ன? நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கவிதை உங்களுக்கானது. வாழ்வு தரும் உலகமும் ஆறும் ஏன் உடன் பிறந்தவளும் உயிர் தந்தவளும் பெண் இனமே. மகிழ் கொள்ளடி பெண்ணே, உன் கருவின் உருவாய் பிறந்த உருக்குரல் பெண்ணெனில். புரிந்து கொள்ளடி பெண்ணே, நாச்சுவரும் அடுப்பறையுமே உன் பிறப்பின் நோக்கம் அன்று. உறுதி கொள்ளடி பெண்ணே, உயர் நோக்கமும் உயர் கல்வியும் உன் இரு விழிகள் என்று. கனவு கொள்ளடி பெண்ணே, காலமும் உன் சிறப்புகள் நாட்டிசையும் பாடிட. பொறுமை கொள்ளடி பெண்ணே, முயன்றும் தோன்றும் தோல்விகள் உன் வெற்றிகளின் பாதைகள் என்று. வாய்மை கொள்ளடி பெண்ணே, உன் உரிமை குரல் முடக்க என்றேனும் எவர் முயற்சித்தால். தீயாய் கொதித்தெழு பெண்ணே, சிறுமை கொண்ட மனங்கள் உன்னை சீண்ட நினைத்தால். தேடியும் தோல்வி கொண்டேன் பெண்ணில்லா ஒரு துறையை சுட்டிக்காட்ட. பெண்களின் அவதாரம்தான் எத்தனை. வாழ்வின் பன்னிலை சூழ்நிலைகளில் மகளாக, தாயாக, தாரமாக ஆணும் பெண்ணும் சமமே. இதை அறியாதவர் அறியும் வரை உறக்கச் சொல்வதே பெண்ணியம். பெண்பால் பெருமை கொள்வோம், அன்பால் என்றும் ஒன்றிணைவோம். நன்றி. இந்த மாதிரி வீடியோவா உங்களோட கவிதையோ இல்லை உங்களோட நண்பர்களோட கவிதையோ இடம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா VSpotlights@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்கள் கவிதை, அந்த கவிதையோட தலைப்பு மற்றும் உங்கள் பெயர், என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சேர்த்து சொன்னீங்கன்னா கிரெடிட்ஸில் உங்கள் நேமை கண்டிப்பாக போட்டு உங்களுக்கான கவிதையை இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்கள் சேனல் மூலமாக நாங்கள் செய்கிறோம். தமிழ் மொழியை எப்படி வளர்க்கலான்னா தமிழ் எழுத்துக்களாலும் தமிழ் பேசுவதால் மட்டுமே. தமிழ் எழுத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்சளவு உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை பற்றி அவங்களோட கவிதையை இந்த உலகம் காணொலியாக ரசிக்கட்டும். நன்றி.